சரி வணக்கம். நம்ம தொடங்கிரலாம். ஏன்னா ஆசிரியர் பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றோட நம்மளுடைய 203வது நூலிலை கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இன்று சம்பா நாட்டு இளவரசி என்ற நாவல், அதாவது நமது எழுத்தாளர் மதியழகன் எழுதிய சம்பா நாட்டு இளவரசி என்கிற நாவலை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து திறனாய்வு செய்யவிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, சுங்காய்பட்டாணி கடா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 8 ஆண்டுகளாக வந்து தமிழ் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வராங்க. இவங்க சிறுகதைகள், கவிதைகள் இப்படி அதிகமான படைப்புகளை எழுதியிருக்காங்க. மேலும் 2024ஆம் ஆண்டு பேரவை கதைகள், அதாவது மலாயா பல்கலைக்கழகம் ஏற்று நடத்தும் பேரவை கதைகளில் பொது பிரிவில் 1ஆம் பரிசை வென்றிருக்கிறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இனி நம்ம நேரத்தை தாமதிக்காம ஆசிரியரிடம் ஒப்படைத்து நமது திறனாய்வை தொடங்கி விடுவோம். ஆசிரியர் தொடங்கலாம். அனைவருக்கும் ஆசிரியர், நீங்க ஏதாவது ஒரு டிவைஸ்ல வந்து உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிருங்க. வணக்கம். விளங்குது ஆஸ்தி. எனக்கு தெரிஞ்சு நீங்க லேப்டாப்ல பேச இது பண்ணுங்க, போன்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு. வணக்கம். இப்போ ஓகே ஆசிரி. தாய் தமிழுக்கு வணக்கம். எனக்கு கிடைத்த, என் பெயர் தமிழ்ச்செல்வி. நன்றி பானுஷா அவர்களே. எனக்கு கிடைத்த நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா நாட்டு இளவரசி. அதாவது இந்த நாவல் ஒரு ஒரு நாவல் பத்தி திறனாய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னப்ப தெரியுதுங்களா ஸ்கிரீனு? தெரியுது ஆசிரியை, நீங்க பேசலாம். சொன்னப்ப எனக்கு பொன்கோகிலம் அக்கா தான் சொன்னாங்க. அதாவது சம்பா நாட்டு இளவரசி எடுங்கம்மா, ரொம்ப புதியதாக வந்த நாவல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனடியாக நான் வந்து எழுத்தாளர் மதியழகன் அவரை தொடர்பு கொண்டு அந்த நாவல் உடனடியாக எனக்கு அவரு போஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இலவசமாகவே எனக்கு போஸ்ட் பண்ணி வச்சாங்க. அந்த வேளையில நான் எழுத்தாளர் மதியழகன் அவருக்கு, திருவாளர் மதியழகன் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது இந்த வருடம் ஜூன் மாதம் தான் இந்த வரலாற்று நாவல் வெளியானது. இந்த நாவலுடைய மொத்த பக்கங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 270க்கும் மேல விரிவாக நமக்கு புரியும்படி சில தகவல்களை நாவலாசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. இல்லைங்கம்மா, அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஸ்ரீ, நீங்க அந்த மேல பாருங்க, ஸ்லைட் ஷோன்னு இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. அந்த ஹோமோட வரிசையிலே பாருங்க. ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன், ஸ்லைட் ஷோ வர மாட்டேங்குது. ஷேர் என்டையர் ஸ்கிரீன் பண்ணும் ஸ்ரீ, நீங்க மன்னிக்கவும். சரி ஸ்ரீ. நிறைய வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே, நான் எப்படி பேசிக்கிட்டே போறேன்னு, அதாவது கால தாமதம் ஆகுது. உங்களுக்காக நிறைய சிக்கல் இல்லை, சில நேரங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது இயல்பு. நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஏன் அடுத்த ஸ்லைட் போக மாட்டேது அப்படின்னு தெரியல.
அதாவது நானு உங்களுக்கு இதுல ஷேர் ஸ்கிரீன் பண்றேன், முடியுங்களா? எப்படி பண்ணாலும் சிக்கல் இல்லை ஆசிரியை. சரி இருங்க, நான் ஒருத்தவங்களை ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே. உங்களுக்கு அனுப்பிவிட்ட அதே ஸ்லைட் தான் பனுஷா. சரி நீங்க பேசலாம். குனிஷா அடுத்த ஸ்லைட் போயிருங்க. ஸ்ரீ தெரியுது பாருங்க ஸ்லைட், நீங்க பேசலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஆமா, ஓகே. நாவல் ஆசிரியர் பற்றி ஒரு சிறு விளக்கம். அதாவது திரு மதியழகன் அவர்கள் இந்த நாவலை எழுதியுள்ளார். இதுவரை 6 நாவல்கள் எழுதியுள்ளார். நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதாவது மலேசிய வரலாற்றிலேயே தான் எழுதிய நாவலை படமாக எடுத்த முதல் நாவல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இவருடைய நாவல்கள் ஆங்கிலத்திலும் சரி மலாயிலும் சரி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கீழே அந்த சொந்துல எடுத்துக்காட்டுல கொடுத்திருப்பாங்க. அதாவது சங்கர் சங்கி, அப்புறம் நுசாந்தரா சாகா ஆகிய நாவல்கள். அடுத்து தொடர்ந்து மேலும் மலேசிய வரலாற்றுல வந்து இவர் எடுத்த நாவலை வந்து படமா ஆக்கியிருக்காங்களா, அதனுடைய படம் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய டிஎச்ஆர் ராகா புகழ் உதயா நடித்து விஜய் எல்எல்பி அப்படின்ற படம் தான் வந்து நம்மளுடைய நாவல் ஆசிரியர் வந்து படமா அவருடைய கதையை இயக்கியிருக்காரு. அதுல வந்து கண்ணன் ராஜமாணிக்கம், அஷ்ராப் ஆகியவர் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்ததாக மிக முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படும் சிறந்த நாவலுக்கான மிக உயரிய விருதான தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் புத்தக விருதும் இவர் எழுதிய பேய்வெளி கடிகை நாவலுக்கு கிடைத்து 7,000 ரிங்கெட் இவருக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து 300க்கும் மேற்பட்ட அரசியல், இலக்கியம், சினிமா கட்டுரைகளையும் இவர் எழுதியுள்ளார். அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் படங்களை இணைத்திருப்பேன். அதாவது இவர் எழுதிய லிரிக்கல் சாங்ஸா இருக்கட்டும், அது 2வது பாருங்க, நான் முதல்ல சொன்னேன்ல மலேசியா படம் அது. அப்புறம் சங்கர் சக்சி அப்படின்பது அவர் மலாயில வந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. அண்ட் நுசாந்தரா சாகா தோப்பெங் அப்படின்றதும் வந்து ஒரு த்ரில்லரான ஒரு நாவல். அடுத்தது விளங்குதுங்களா? விளங்குதா ஸ்ரீ? அடுத்து ஒற்றர் படை அப்படின்ற நாவல், பிணையில்லா குற்றம், இததான் வந்து படமா எடுத்திருந்தாரு சாரு. அண்ட் நிலங்களின் நெடுங்கணக்கு, அப்புறம் இந்த கடைசியா பேய் வழி கடிகை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குதான் வந்து உயரிய விருது வழங்கப்பட்டது. அதாவது அது ஒரு பேய் கதை, இங்க படித்தவர்களுக்கு வந்து தெரியும். அடுத்து ஓகே, இப்ப நம்ம நாவலுக்குள்ள போயிடலாம். சரி, இந்த நாவலை படித்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? கை உயர்த்தனா எனக்கு தெரியும். இருக்கிறீர்களா ஆசிரியர்களே? நானே படிச்சிருக்கேன்.
பானுஷா நீங்க படிச்சிருக்கிறீங்களா? ஓகே. அதாவது இந்த நாவலுடைய தொடக்கம் வந்து நான் உங்களுக்கு 2 கலர்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது 2 மெயின் கேரக்டர் வந்து எப்படி இந்த நாவல்ல பயணிக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல இந்த நாவல் ஆரம்பிக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா, கடாரம். ஓகேங்களா? அது எல்லோ கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த பிரவுன் கலர் பழுப்பு நிறத்துல போது பாருங்க. அ அதுல வந்து ஒரு ஹீரோ செல்றாரு. அதாவது பயணிக்கிறார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர்ல ஒண்ணு இருக்குங்களா, அந்த பாதையை இன்னொருத்தர் ஒரு ஹீரோ வந்து மேற்கொள்றாரு. ஓகேங்களா? சரி, இது எங்க மேப் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையா நம்மளுடைய மலேசியன் மேப் தான். சரிங்களா? அதாவது இந்த பிரவுன் கலர் வந்து ஆரூரன் நம்பியும் அப்படி என்று அழைக்கப்படும் ஹீரோவும், இன்னொருத்தர் நந்திமாறன் அப்படின்ற ஒரு ஹீரோவும் தான் பயணிக்கிறாங்க. நம்மளுடைய கடாரம் எங்க இருக்கு? ஆக்சுவலி நான் கடாரத்தை சார்ந்தவள். அதனால நம்மளுடைய கடாரம் அப்படின்னு. நம்மளுடைய கடாரம், அடுத்து இந்த மீன்பிடி கிராமம், உழவர் கிராமம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது எல்லாமே வந்து இப்ப உள்ள இந்த கிரீக் கிளாந்தான் உள்ள இடங்கள். சரிங்களா? உண்மையாகவே வரலாற்றை அவர் தழுவி ஆராய்ச்சி செய்து அவர் மிக அழகாக எழுதியுள்ளார் இந்த நாவலை. படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும். மேல அங்க லங்கா சுகம், தாமிரலிங்கம் இதெல்லாம் மேல அங்க தாய்லாந்துல. அந்த ஈசனாபுரம் கீழே வந்து சென்லா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குல்ல அந்த இடம், அடுத்து அந்த லிங்க பர்வத மலை, அது எல்லாமே வந்து கம்போடியா மற்றும் வியட்நாம். அந்த இடத்துல மிந்தி வந்து நம்ம இந்த பேர்ல வந்து கொஞ்சம் மாற்றம் செய்திருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி மிந்தி நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நம்மளுடைய மன்னராட்சி, தமிழ் மன்னராட்சி நமக்கு தெரிந்ததெல்லாம் ராஜராஜ சோழன், ஆமாங்களா இல்லையா? இதை எடுத்தாலும் கடாரத்தை ஆண்ட ராஜராஜ சோழன் அப்படிதான் சொல்லியிருப்போம். அதையும் தாண்டி கொஞ்சம் சற்று புனிதமாக வரலாற்றை ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா நிறைய சங்க இலக்கியங்கள், வரலாற்று இலக்கியங்கள்ல பார்க்கும்போது ஆரம்பத்துல உள்ளதுல எடுத்த அந்த பெயர்களை கொஞ்சம் மாற்றி தற்காலத்துக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்கு. உங்களுக்கு ஏறக்குறைய விளங்கும். கடைசியா வந்து எல்லாம் வந்து எங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிங்க பர்வத மலை தெரியுதுங்களா? அந்த 2 பேருமே வந்து அந்த இடத்துலதான் மீட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாமா? ஓகே, முதல் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்திமாறன். இவர் வந்து ரொம்ப தந்தைக்கு கட்டுப்பட்டவர். இவருடைய நோக்கம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளவரசரை தேடி செல்பவர். ஓகேங்களா? அழகுடை மங்கை அப்படின்பவருடைய காதலன், மிக வீரம் வாய்ந்தவர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரூரன் நம்பி. இவருமே காஞ்சி பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மனுடைய புதல்வனை தான் தேடி செல்வாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே நோக்கத்துக்காக தான் போறாங்க. இவர் ரொம்ப அதீத புத்தி கூர்மை உடையவர். அடுத்து உங்களுக்கு பின்னால கதை சொல்ல சொல்ல உங்களுக்கு விளங்கும். அடுத்தது ராஜவர்மன், ஹீரோ ஆஃப் த ஸ்டாரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் வந்து யானை படை தளபதி. இவரு நாவல்ல ஒரு பாதி கட்டத்துக்கு மேல வந்து ராஜசிம்மர் அப்படின்றும் இவர் அழைக்கப்படுவாரு. அதுக்கான காரணங்கள் நான் சொல்றேன் பின்னாடி. பல்லவ நாட்டு இளவரசர், அப்புறம் இளவரசி ரங்கபாதையின் காதலனும் கூட. என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுல, அதாவது 63 நாயன்மார்கள் கதைகள்ல வந்து ஒருத்தருடைய கதை வந்து லைட்டா நான் இப்ப இங்க சொல்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த நாயன்மார்கள் எல்லாமே வந்து சிவன் அடியார்கள் தானே, சிவனுக்காக வந்து கோயில் கட்டுபவர்கள் அப்படின்னு தானே, சிவன் தொண்டு செய்துபவர்கள் இப்படியாக தான் இருந்தாங்க. அப்ப இந்த ராஜா வந்து இவர் வந்து உண்மையாவே ஒரு கோயில் கட்டுவாரு. ஆனா இவரோட கோயிலுக்கு வராம சிவபெருமான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொருத்தர் கோயில் கட்டியிருக்காரு, நான் அங்க உள்ள கும்பாபிஷேகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் மனதாலேயே கோயில் கட்டியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அந்த கதையை வந்து இங்க நான் ஏன் கைட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த பக்தி இலக்கியத்துல ஒன் ஆஃப் த எவிடன்ஸா இந்த ராஜவர்மன் என்ற ராஜா வந்து அந்த காலகட்டத்துல தோன்றி இருக்காரு. ஓகேங்களா? சோ அதனுடைய எவிடன்ஸா தான் வந்து இவரை வந்து வானொலி கேட்ட மன்னர் அப்படின்றும் அழைக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் கற்கோவில் கட்டிய மன்னரின் புதல்வர். ஓகேங்களா? சிறந்த சிவபக்தரும் கூட.
அடுத்தது இளவரசி ரங்கபாதை, தரணிகா, ஸ்ரீமாறா 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. அழகுடை மங்கை, அழகுடை நங்கை வந்து ட்வின்ஸ். அண்ட் மாமன் இளவரசன் நிருபாதித்யன் மற்றும் ஜெயதேவி ஆகியோர் வந்து இந்த கதையில் வரும் கதை மாந்தர்கள். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்மா. இது வரைக்கும் விளங்குதா? ஏதாவது புரியாம இருக்குங்களா? தெளிவா விளங்குதா மனுஷா அனைவருக்கும்? ஓகே, தேங்க்யூ. ஓகே, கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதைக்களம். நன்றி. கடாரம், அதாவது கிடா, தமிழ் வணிக கப்பலில் பயணிக்கும் நந்திமாறன் மற்றும் ஆரூரன் நம்பியின் நட்பில் இருந்து துவங்குகிறது. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். வந்து அவங்க வந்து பிசினஸ், இந்தியன் பிசினஸ் மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடாரத்திலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார் எழுத்தாளர். ஓகேங்களா? 2 பேருடைய நோக்கமும் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காஞ்சி பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மனுடைய புதல்வனை தான் தேடி போவாங்க. யார் தேடி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா வந்து மரண படுக்கையில இருப்பாரு. ஓகேங்களா? இந்த இளவரசர் யார் தேடி போறாங்கன்னா, இளவரசர் வந்து சீன தேசம் புறப்பட்டு விடுவார். ஏன் சீன தேசம் போறாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க சீன தேசத்துல வந்து நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து சீன தேசம் போயிட்டனால, மன்னர் இங்க மரணப்படுக்கையில இருக்கிற அந்த செய்தியை கொண்டுட்டு போனமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் புறப்படுவாங்க. ஆனா அந்த 2 பேருமே ஒரே கப்பல்ல தான் முதல் அத்தியாயத்துல மீட் பண்ணுவாங்க. அந்த கடலோட காட்சிகள் எல்லாத்தையும் அழகா வர்ணிச்சிருப்பாங்க. 2 பேருமே பேசிக்குவாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நந்திமாறன் அப்படின்னு வந்து ரொம்ப ரகசியத்தை காப்பாரு. டக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு. அவரு வந்து கொஞ்சம் ஒரு சேஃப் ஜோன்லயே இருக்க பாப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லிடுவாரு எல்லாத்துக்கிட்டையும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே இந்த ஆரூரன் நம்பிக்கை வந்து கொஞ்சம் லைட்டா அவருக்கு சந்தேகம் வரும் தான். பேசிட்டு ஒரு காலகட்டம் வந்ததோட, அதாவது ஒரு காலகட்டம் இல்ல, ஒரு அந்த துறைமுகம் வந்ததோட பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இவங்க ஒரு பாதியில போவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காட்டினல அந்த பிரவுன் கலர் அண்ட் கிரீன் கலர், அந்த பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயண வழியில் ஆரூரன் நம்பி தக்கோலம் வழியாக லிங்க பர்வத மலை, அதாவது தக்கோலம் வழி, நான் அந்த காட்டின அந்த பிரவுன் கலர் பாதை, அது போகும்போதே அவருக்கு வந்து இடையில வந்து கொள்ளையர் கூட்டத்துல மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? அவரு அடுத்து நந்திமாறன் வந்து இந்த மீன் பிடிக்கிறான், நான் சொன்னேன்ல இந்த கிளாந்தான், இந்த கிரீக் அப்படின்ற பாதையில, இந்த பாதையில போகும்போது உழவர் கிராம பாதையில செல்லும் பொழுது லிங்க பர்வத மலைக்கு இவருமே வந்து அங்க ஒரு ட்வின்ஸ்ல ஒரு ஆளை மீட் பண்ணுவாரு. எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பெண் வந்து ஆற்று வெள்ளத்துல வந்து மாட்டிக்குவாங்க. அந்த ஆற்று வெள்ளத்துல வந்து இவரோட நோக்கம் என்னது? ஆக்சுவலி இளவரசர் தான் தேடி போனோம். ஆனா அவரு டக்குன்னு அந்த ஆற்று வெள்ளத்துல சிக்கிய அந்த மங்கைய பார்த்த உடனே, அழகுடை மங்கை, அவங்கள பார்த்த உடனே அவரு என்ன நினைச்சாரு, அப்படியே அழகுல மயங்கிட்டாரு. ஆத்துல குதிச்சு டக்குன்னு காப்பாத்திடுவாரு. அப்பலேருந்து அங்க ஒரு காதல் வயப்படுவாரு. அங்க வந்து ஒரு சிக்கல் ஏற்படும். என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் தவறான ஒரு புரிதல் ஏற்படும். அதனால அவரு கொஞ்ச காலகட்டம் தான் அந்த அழகுட மங்கை கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய வந்த வழியை நம்ம பார்த்து போனோமே, இவ்வளவு நேரம் நம்ம இவங்க கூட இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிப்பாரு. அப்படி தொடர ஆரம்பிக்கும் போது அவரு வந்து நரபலி கொடுக்கும் இடத்துல மாட்டிக்குவாரு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்மா. ஓகே, இதற்கிடையில் இப்ப 2 பேரும் இந்த இளவரசரை தேடிக்கிட்டு போறாங்கல்ல, இதற்கிடையில் சீன தேசத்திற்கு இந்த மொழிபெயர்ப்பு விவகாரமா சென்ற அந்த ராஜவர்மன், அதாவது ராஜசிம்மன் அப்படின்ற அழைக்கப்படுபவர் தான் வந்து ஆக்சுவலி சீன தேசம் அவர் போக மாட்டாரு. எங்க இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சம்மா நாட்டிலே வந்து படை தளபதியாக வேலை செய்து கொண்டிருப்பார். வேலை செய்துன்னு அவரு சாதாரண வேலை இல்ல, ஒரு படை தளபதி. ஓகேங்களா? ஏன் வந்து அவர் ஒரு இளவரசர் அப்படின்னு தானே காட்டிக்க மாற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இளவரசர் அப்படின்னு காட்டிட்டு அவருக்குரிய மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு அது வேண்டாம். ஓகேங்களா? இப்பேற்பட்ட இருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் வந்து இளவரசி ரங்கபாதை கூட வந்து அவருக்கு
காதல் ஏற்படும். ஆனா ரங்கபாதை கிட்ட சொல்ல மாட்டாரு. தான் வந்து ஒரு ராஜகுமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அங்க 2 பேருக்கும் காதல் உருவாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கிடையில இவரு படை தளபதி. இந்த இளவரசியோட அப்பா ராஜா, ராணி என்ன பண்ணுவாங்க, இளவரசிய வந்து ராணியோடைய தம்பிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும். ஓகேங்களா? சோ உண்மையா வந்து அந்த 2 ராஜவர்மனும் ரங்கபாதையும் வந்து சேர்ந்தாங்களா? ஹீரோ, ஹீரோயின் அந்த முகப்புல இருப்பாங்க பாருங்க. அவங்க சேர்ந்தாங்களா? இந்த நந்திமாறன் வந்து இடையில திடீர்னு மயங்கி போய் இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் ஓகே நம்ம வந்த வேலைய பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்புனாரு. அவங்களுடைய நிலைமை என்ன ஆனது? அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து கதை படிக்க படிக்க சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நாவலாசிரியர் சொல்லுவாரு, புத்தகத்தினுடைய விலையெல்லாம் கண்டிப்பா வாங்கி படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி. ஓகேங்களா? அடுத்து ஓகே, இட வர்ணனை பத்தி நான் கண்டிப்பா இந்த இடத்துல பேசி ஆகணும். ஆக்சுவலி நாவல் அப்படின்னு பார்த்தாலே வந்து வர்ணனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? சிறுகதைக்கும் நாவலுக்கும்னா கொஞ்சம் அதிகபட்சமாவே வந்து அந்த வர்ணனைய காட்டியிருப்பாங்க பாருங்க. ஆனா இந்த வரலாற்று நாவல், இந்த முகப்பு இதெல்லாம் பார்த்ததோடவே ஒரு மைண்ட் செட் எப்படி விடும், அந்த காலம் அந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம படத்துல பாக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிதான் வரும் தெரியுங்களா? அது அப்படி தத்ரூபமா கண்ணு மணிக்கு நம்ம படிக்கும் போதே அந்த விஷயத்த காணலாம். அதாவது இந்த துறைமுக காட்சி, இந்த மீன்பிடி கிராமம், இயற்கை வளம், பூக்களா இருக்கட்டும், அதுவும் பெண்ணின் வர்ணனை அப்பா சொல்லவே வேண்டாம். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் அது போட்டோ பிடிச்சி போட்டிருப்பேன். ஆக்சுவலி நீங்க புத்தகம் வாங்கி அப்புறம் படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் நான் ஸ்லைட வந்து நான் ஆட் பண்ணல. ஓகேங்களா? இப்ப அழகுடை மங்கை இருக்காங்களா, அவங்களுடைய ஒரு வர்ணனையா இருக்கட்டும், ரங்கபாதையுடைய வர்ணனையா இருக்கட்டும், பெண்கள்னா அப்படிதான் அழகு அப்படின்ற கூடிய ஒரு பட்சத்துல இருக்கும் அந்த வர்ணனை. அடுத்து நிலங்களை பற்றியும் பொது அறிவு விஷயங்களும் நிறைய கொடுத்திருக்காரு இந்த நாவல்ல. அண்ட் முக்கியமான விஷயம் என்னதுன்னா 200ஆம் அதாவது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பு 200ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ் அரியணைகள் எப்படி இருக்கும், எப்படி வீற்றி இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? கடாரம், சம்பா, கம்பூச்சா, இந்த செல்லா, தாமிரலிங்கம் அப்படின்ற ஆக்சுவலி இந்த ஆரம்பத்துல இந்த கதையை இந்த நாவலை படிக்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன ப்ரிப்பேர் ஆயிடணும்னா இந்த பெயர்ல ப்ரிப்பேர் ஆயிடணும். அதாவது இந்த சாதாரண பெயர் இல்லாம வரலாற்று பெயர்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரைட்டா நம்ம நோட் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம்னா ரைட்டா நம்ம ஓகே அது சரியான பாதையில வந்துரும். ஓகேங்களா? ஏன்னா பெயர்களுமே வந்து கொஞ்சம் நீண்ட பெயர்களா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த இடத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு விதமான வித்தியாசங்களை காட்டியிருப்பாரு அந்த காலத்துல. அடுத்ததுமா ரொம்ப வேகமா போறேனா? இல்ல ஸ்ரீ, சிறப்பாக தான் இருக்கிறது, தொடர்ந்து. அடுத்து சமூகவியல். நம்ம எழுத்தாளரை தொடர்பு கொண்டு நாவலாசிரியரை பேசின பொழுது நம்ம ஒரு கண்ணோட்டத்துல படிப்போம், நாவலாசிரியர் ஒரு கண்ணோட்டத்துல எழுதியிருப்பாங்கல்ல. அப்ப ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல விளைந்திருக்கிறார் இந்த நாவல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சொன்ன மாதிரி தான் வரலாற்று நாவல் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்லி என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல போர் நடக்கும், சண்டை போட்டுக்குவாங்க, தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு போயிருவாரு, ஏங்குவாங்க அப்படின்ற ஒரு இதுலயேதான் நம்ம இருப்போம். முக்காவாசியான கதைகள் நம்ம அப்படிதான் படித்திருக்கோம். ஏதோ சில கதைகள் வந்து மாறி இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனா இதுல வந்து அதையும் தாண்டி வித்தியாசமா எந்த விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப உறவு முறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம ஃபேமிலி பாண்டிங் வந்து எப்படி இருக்கு, ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப ஜோகேலா பேசிக்குவாங்க. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நம்ம சாதாரணமா ரொம்ப நெருக்கமா பேசிக்குவோம்ல, அண்ணன் தம்பி விளையாடுற அந்த அந்த அதே மாதிரியான அந்த உறவு முறை அந்த காலகட்டத்துல எப்படி ஒரு அண்ணனும் தங்கையும் பேசிட்டு இருப்பாங்க, எப்படி ஒரு அக்காவும் தங்கையும் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்றது வந்து எழுத்தாளர் வந்து விளைய முற்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து அவரு என்கிட்ட சொன்னதுல புரிய வந்தது. அதையுமே நான் இந்த படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப 1வது பாருங்க, அக்காள் தங்கை இளவரசிகை.
இளவரசிகள் இருக்கிறாங்களா, இந்த 2 பேரும் ட்வின்ஸ். நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த நந்திமாறன் வந்து அழகுடை மங்கை மேல வந்து காதல் வயப்பட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? இந்த அழகுடை மங்கை, அழகுடை நங்கை 2 பேருமே ட்வின்ஸ். இவர் காப்பாத்துனது அழகுடை மங்கை. ஓகேங்களா? அழகுடை மங்கை காப்பாத்திட்டு ஆக்சுவலி அழகுடை மங்கையை காப்பாத்திட்டு இவரு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஓகேங்களா? இவரு எப்படா கண் முழிப்பாரு அப்படின்னு இவரை அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம அழகுடை மங்கை. கண்ணு திறந்து பார்த்ததோட 2 பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 பேரும் ஒரே மாதிரியா தானே இருக்கிறாங்க. அழகுடை நங்கை முதல்ல வந்து நம்ம நந்திமாறன் கிட்ட பேசிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கண்ணீர்னு கொஞ்சம் கோப கனலோட அப்படி பேசுவாங்க. அவரு பாப்பாரு, என்னடாது நம்ம பார்த்ததுக்கும் நம்ம கற்பனை பண்ணதுக்குமே சம்மந்தமே இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் பண்ணிட்டு பாப்பாரு, அழகுடைய மங்கை வந்து ரொம்ப பவ்யமா பேசுவாங்க. என்னடாது முதல்ல அப்படி பேசிட்டு போனாங்க, இப்ப பார்த்தா இல்ல மறுபடியும் இப்படி மாறி பேசுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப சாஃப்ட், ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் காராங்கா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்களா? அப்ப அந்த 2 பேத்துக்குமே அவருக்கு கன்ஃபியூஸ் ஆனனாலதான் அந்த இடத்த விட்டு அவர் போயிருவாரு. ஓகேங்களா? இங்க நான் எப்படி இந்த குடும்ப உறவை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்காள் தங்கைக்கு இடையில வந்து தங்கை வந்து சொல்லிருவாங்க, அதாவது இந்த நந்திமாறனை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அக்கா உன்னாலதான்க்கா அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அக்கா வந்து தன்னுடைய தங்கையை ஒரு அம்மா மாதிரியே வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ, அவங்க வெடைப்பாங்க, அதாவது அவங்கள டீஸ் பண்ணுவாங்க, எல்லாம் செய்துட்டு அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும், தங்கை வந்து சந்தோஷமா இருக்கணும். அந்த நந்திமாறன் ஓடியா போயிட்டா, சரி நான் அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம தங்கச்சி கூட சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க இருப்பாங்க. ஆனா அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க 2 பேர்த்துக்குள்ள அந்த ஒரு உரையாடல் வந்து அக்கா எந்த அளவுக்கு தங்கச்சி மேல பாசமா இருக்கிறாங்க, அதே சமயத்துல கண்டிப்புடனும் இருப்பாங்க, அவங்க ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனமாவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கை. தரணிகா ஸ்ரீமாரா அப்படின்ற ஒரு 2 கேரக்டர் வருவாங்க. அதாவது அண்ணன் வந்து போர்க்களத்துக்கு போறது வந்து இந்த தங்கைக்கு வந்து ஈர்ப்பு கொள்ளாது. ஏன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. யாரா இருந்தாலுமே அந்த ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அப்ப அரசர் வரைக்கும் சென்று அவருக்கு என்னத்துக்கு ரொம்ப தூரமாலாம் அனுப்புறீங்க, கொஞ்சம் கிட்டயே நம்ம நாட்டிலேயே இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக அண்ணன் பாசத்துல வந்து கொஞ்சம் பரிந்துரை செய்து பேசுற காட்சிகள் அனைத்துமே இந்த குடும்ப உறவை வந்து எனக்கு நல்லா வலுப்படுத்துனுச்சு. அடுத்தது பாத்தீங்களா நட்பு வட்டாரம். நட்பு வட்டாரம் ஆரம்பத்துல தான் இந்த நந்திமாறனும் ஆரூரன் நம்பியும் பாத்துக்கிட்டாங்க. அதோட 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கல்ல. நான் 2 விஷயம் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து நரபலி இடத்துல மாட்டிக்குவாரு, இன்னொருத்தர் வந்து இந்த கொள்ளையர்கள் கூட்டத்துல மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 2 பேருமே கடைசியில ஒரு இடத்துல சேருவாங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிருவாரு. இந்த ஆரூரன் நம்பி வந்து இந்த நந்திமாறனை தான் காப்பாத்துவாரு, காப்பாத்தி கண்டுபிடிச்சிருவாரு. ஓகேங்களா? அங்க வந்து எவ்வளோ நாள் சென்று நம்ம ஒரு நட்புறவு ஆனாலுமே பல காலகட்டங்கள் சென்று தானே பாக்குறாங்க. அதே அந்த ஒரு பாசமா இருக்கட்டும், பிணைப்பா இருக்கட்டும், அந்த ஒரு காட்சியை வந்து அங்க பார்க்க முடிந்தது. இது வரைக்கும் விளங்குதா? விளங்குதாசிரியை. அடுத்து அரியணை போராட்டம். அரியணை போராட்டம்னா இன்னொரு ஒரு ஒரு அழகா சொல்ல விளைந்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம வேர்ல்டே எடுத்துக்கோங்க, நம்மளோட உலகத்துமே எடுத்துக்கிட்டா அப்பலேருந்து இப்ப வரைக்குமே அந்த மண்ணாசை என்பது இருக்கு. இந்த மண்ணை கைப்பற்றிடணும், இந்த மண்ணை கைப்பற்றுறதுக்காக யாரு ஆக்சுவலி பலிகடா ஆவாங்க, மக்கள் தானே பலிகடா ஆகுறாங்க. அப்ப அத ஒட்டி அந்த மன்னர் வந்து யோசிப்பாரு. ஓகேங்களா? வீணா இடத்துக்காக நம்ம ஒரு இடத்த சண்டை போட்டு எடுத்து, ஆனா நம்மளுடைய மக்கள் தானே, இந்த படை வீரர்கள் தானே இறக்குறாங்க, அவங்களுடைய குடும்பம் தானே இருக்குது அப்படின்ற வகையில யோசிப்பாரு. எல்லா மன்னருமே எல்லாருமே இந்த மண்ணாசை இல்லாம இருந்தா எவ்வளவு அமைதியா, எவ்வளவு நல்லிணக்கத்தோட இந்த ஒரு பூமி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு புது கான்செப்டா கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க வெட்டினாங்க, அவங்க கைப்பற்றினாங்க, இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றத தவிர்த்து வித்தியாசமாக மாறுதலாக சிந்திக்கக்கூடிய, அதாவது அஹிம்சை வழியில, அன்புடைமை வழியில சிந்திக்கக்கூடிய ஒரு ராஜாவை வந்து இந்த நாவல்ல நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்களா? அடுத்து மதங்கள், அரசியல்கள் பற்றிலாம் அழகா சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் மொத சொன்ன மாரி இந்த மண்ணாசை இப்படித்தானே அந்த போர்லாம் தொடங்குது. அதே மாரி தான் மதங்கள். உன் மதம் பெரிதா? என் மதம் பெரிதா? அரசியல்ல நீ சின்னவன், நான் பெரியவன் அப்படின்றது வந்து அவரு ஓப்பனாவே அழகா நாவல் ஆசிரியர் எழுதியிருப்பாரு. அதுல ஒரு கட்டம் நம்ம படிக்கும் பொழுது, அம் மனிதனுக்கு மனிதாபிமானம், அன்பு இதுதான் மெயின். மத்தது எதுவுமே வேணாம் அப்படின்ற மாரி ஒரு கட்டம் தோணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் எதிர்மறை மனப்போராட்டம். ஓகேங்களா? எதிர்மறையான போராட்டம் ஆக்சுவலி நான் எப்படி சொல்லலாம்னா, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ஃப்ளிக்டான விஷயத்த அழகா குடுத்திருப்பாரு. ஆக்சுவலி நாவல் வந்து நம்ம ஒரு நாவல படிச்சு முடிக்கணும் அப்படின்னாலே இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போணும். ஆமாங்களா? இல்லையா? அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்? அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு விஷயத்த நாவல் முழுக்குமே அவர் வச்சிருப்பாரு. மொத ப அ அ அ முதல் பாப்ல முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே மீட் பண்ணிக்குவாங்க. 2 பேருமே ஒரே ஒரே ஆள தான் தேடி போறாங்க. ஆனா 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி 2 பேருமே வந்து இவங்க யாரு, அவங்க யாரு அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த நந்திமாறனுக்கே வருவோமே. நந்திமாறன் வந்து கன்ஃப்யூஸ் ஆவாரு. என்னோடது ஒருத்தவங்க அமைதியா வந்து பேசுனாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது. மறுபடியும் அமைதியா வந்து பேசுது. அப்புறம் மறுபடியும் வெடுக்குன்னு வந்து பேசுது. நம்ப அப்படின்ற அங்க ஒரு மன போராட்டம் அவருக்கு நடக்கும். ஓகேங்களா? அத படிக்க படிக்க, ஐயோ! அடுத்தது உண்மை கதை தெரிஞ்சுச்சா இல்லையா நந்திமாறனுக்கு? ட்வின்ஸ்ன்னு அவருக்கு தெரியுமா இல்லையா? இது வந்து அழகுடைய மங்கை இல்ல. இது வந்து நங்கை அப்படின்னு அவருக்கு தெரியுமான்னு நமக்கு படிக்கிற நமக்கே தோணும். எப்படா இந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஒரு உண்மை விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த ஒரு ட்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல. நம்ப யாரு? நம்ம ராஜவர்மனும், நம்மளுடைய ரங்கபாதை அவர்களும், ரங்கபாதைக்கு தான தன்னுடைய மாமாவ பேசுறதுக்கு வந்து அவங்க அம்மா, அப்பா முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இவர் வந்து ஒரு இளவரசர் அப்படின்றயே மறைச்சு வச்சிருப்பார்ல. அப்ப ஒரு கட்டம் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய ராஜவர்மன் அவர கூப்பிட்டு, "ராஜவர்மா, நீ தான் வந்து ரங்கபாதையினுடைய திருமணத்த நல்லபடியா விமரிசையா நடத்தி முடிச்சு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்ன 1 ஹவருக்கு முன்னதான் அவரு கொஞ்சி குழாவிட்டு வந்திருப்பாரு ரங்கபாதை கூட. ஓகே நான் உன்ன கண்டிப்பா இருப்பேன். கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்டின்ட்டு. ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் படை தளபதி. அவரு பேசவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது, உண்மைய சொல்லவும் முடியாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் அனைத்தையுமே மிக அழகாக வரலாற்று பூர்வ சான்றுகளுடன் படைத்து எழுதியுள்ளார் நாவலாசிரியர் திரு மதியழகன். ஏதோ என்னால் முடிந்த சிறு சிறு விஷயங்கள் மட்டுமே நான் குறிப்பிட்டுள்ளேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, மிக சிறப்பா சொன்னீங்க நிறைய விஷயங்கள. யாரும் கருத்து பகிர்ந்து கொள்ள போகிறீர்களா? இல்லென்றால் நான் ஒரு சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா நானும் வந்து இந்த நாவல வாசித்திருக்கேன் பாருங்களேன். ஸோ நான் முதல்ல ஒரு சில விஷயங்கள பேசிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் கருத்து பகிர்ந்து கொள்வதற்கு முன் வரல. ஏன்னா வாசித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல பகிர்ந்துக்கிறேன். அதன் பின் நான் வந்து எழுத்தாளர் ஐயாவை அழைத்து அவருடைய கண்ணோட்டத்தை வந்து கூற சொல்றேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த நாவல் வந்து மிகவும் பிடித்த ஒரு நாவல். ஏன்னா நானும் வந்து நாவலை ரொம்ப தேர்ந்தெடுத்து வாசிக்கிற ஒரு குணம் படைத்தவள் அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த சம்பா நாட்டு இளவரசி அப்படின்ற இந்த நாவலை வந்து எங்களுக்கு ஒரு போட்டியாக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நான் உப்சி பல்கலைக்கழகத்துல படிக்கும் பொழுது என்னுடைய விரிவுரையாளர் வந்து இப்படி ஒரு போட்டி நடக்குது, கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில மாணவர்கள் இந்த போட்டியில கலந்துகிட்டோம். எங்க அனைவருக்குமே எழுத்தாளர் ஐயா வந்து இலவசமாகவே இந்த நாவலை அனுப்பி வச்சாங்க. நாங்கெல்லாம் ஆர்வமா இருந்தோம், எப்படா இந்த புத்தகம் எங்க கையில கிடைக்கும் அப்படின்ட்டு. நானும் ஐயாக்கு மெசேஜ் பண்ணி, ஐயா இன்னும் புத்தகம் வந்து சேரல அப்படின்ற ஒரு ஆர்வம் வேற. அப்புறம் வந்து சேர்ந்தோடனே எனக்கு அந்த முகப்பு அப்படி என்னை ரொம்ப ஈர்த்து விட்டது. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த முதல்ல வந்து அந்த புத்தகத்தோட முன்பக்கம் அந்த கவர் பேஜ் எப்படி இருக்குன்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. நாங்கெல்லாம் இளம் வயது வாலிபர்கள் அல்லவா, அதனால எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிட்டு அப்ப நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன்.
படிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில நாவல்கள் வந்து படிக்கும் பொழுதே சலிப்பு தட்டிரும். சில நாவல்கள் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் படிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம மத்தத பாத்துக்கலாம் அப்படி விட்டுற போக்கு இருக்கும். ஆனா இந்த நாவல் நான் திறந்ததுல இருந்து என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியல. படிச்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எப்படா அடுத்து இதுக்கு போவோம் ஏதாவது வேலை வரும்பொழுது கூட அதை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நான் வந்து உட்காந்துருவேன். ஏன்னா இந்த நாவலை நான் படிக்கிறதுக்கு 3 to 5 நாட்கள் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு படிச்சேன். அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது. படிச்ச உடனே வந்து இதுக்கான விமர்சனத்தை நம்ம சிறப்பா எழுதிடணும்ட்டு ஒரு 2 நாள் அந்த இரவு ஒதுக்கி வச்சு நான் வந்து விமர்சனம் எழுதியிருந்தேன். அதுல ஒரு சில விஷயங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னென்ன எழுதுன அப்படின்றது நினைவுல இருக்கிறத நான் கூறுறேன். முதல்ல வந்துட்டு இந்த வரலாற்று பதிவுகளை மிகவும் துல்லியமா வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து இந்த கற்பனையா எழுதுறது வேற, வரலாற்று நாவல்னு சொல்லும் பொழுது அதுல ஆய்வுகள் மிகவும் முக்கியம். அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயா எத்தனையோ நூல்களை வந்து நல்லா வாசித்து ஆராய்ந்து எழுதியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வரலாற்று பதிவுகளை பதிவு செய்யும் போக்கு, அதாவது கடாரம், தாமிரலிங்கம், செல்லா, கம்போஜா, மேலை நாட்டு சம்பா, கீதை சம்பா இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஐயா புகுத்தி இருப்பாங்க. அதை படிக்கும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த வரலாற்று பதிவுகள். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்களை பதிவிடும் போக்குல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பேரு வந்து அந்த ரொம்ப சிறப்பான ஒரு பேரு, அந்த வரலாறு ஒத்து போற மாதிரி சில பேர்கள், சில பேர் வந்து உண்மை ஆங்கிலத்துல இருக்கிறத தமிழ் படுத்தி இருப்பார் ஐயா. உதாரணத்துக்குனா சிம்மதத்தானா சிம்மதத்தர் அப்படின்னு இருப்பாரு, பிரம்மதத்தா பிரம்மதத்தர். அது படிக்கும் பொழுது ஒரு ஆர்வம் வருது. அதை படிக்கும் பொழுது சில கற்பனை கதாபாத்திரங்களை உட்புகுத்தி இருந்தாலும் அது வந்து நாவல் எந்த ஒரு பகுதியிலுமே சிதைவை ஏற்படுத்தல. ரொம்ப அழகா ஒத்து போற மாதிரியும் ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னுவாங்க அதிலேயே வைத்து கொண்டு இருந்தது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா இயற்கை வர்ணனை எனக்கு உண்மையிலே இந்த நாவல் தொடக்கத்திலே அந்த இயற்கையை வர்ணிச்சிருப்பாரு ஐயா அந்த முதல் அத்தியாயத்திலேயே. அதை படிக்கும் பொழுதே ரொம்ப ஆர்வமா இருந்தது, என்ன இவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்களே. ஏன்னா நானும் சொன்ன மாதிரி தான் அந்த தேர்ந்தெடுத்த நாவல்களை படிக்கும் பொழுது அந்த எப்படி தொடங்குறாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுபடி அந்த ஒவ்வொரு அத்தியாயங்களை தொடங்கும் பொழுதும் அந்த இயற்கை வர்ணனை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒன்றை நான் குறிப்பிட்டு வைத்திருந்தேன். அதாவது நகரத்திற்கு வெளியே பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது, ஆற்றுக்கு மேலே வேலைப்பாடுகளுடன் கூடிய பாலம் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும். சாலைகள் கண்ணா பின்னாவென்று இல்லாமல் நேர்த்தியாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதற்கு நடுவில் வரிசையாக வீடுகள், குடிசைகள், வேலி நிலங்கள் இருந்தன. மாளிகைகளின் மாடங்கள் ஆங்காங்கு உயரத்தில் தெரிந்தன அப்படின்னு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்பனை பண்ணி பார்த்து புரிந்து கொள்ற மாதிரியான சில விஷயங்களை ஐயா வந்து காட்டியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா காதலின் மகத்துவத்தை எல்லை மீறாத உயர்ந்த மாண்புடன் படைத்து காட்டியிருத்தல். இப்போ சில பேர் வந்து இந்த நாவல் எழுதும் பொழுது என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுற போக்கு இருக்கும். சில நேரங்கள்ல வந்து சில எழுத்தாளர்கள் வாசகர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. சில வாசகர்களுக்கு என்னடா இப்படி எழுதியிருக்காங்களா அப்படின்றது முரண்பாடான சிந்தனை வரும். சில பேருக்கு வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரியான போக்கெல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த காதலுடைய மாண்பு அவ்வளவு அழகா ஐயா கொண்டு போயிருப்பாரு. எந்த இடத்துலயுமே எல்லை மீறாத வரம்பு மீறாத பதிவுகள் இருக்கும். படிக்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளவு நேர்த்தியா எழுத முடியுமா அப்படின்ற ஒரு அந்த உயர்ந்த சிந்தனையை வந்து நமக்குள்ள புகட்டி இருப்பார் ஐயா. அதை விட நம்மளுடைய தமிழ்ச்செல்வி ஆசிரியர் சொன்ன மாதிரி நட்பின் வலிமையை ரொம்ப காட்டியிருப்பார். நந்திமாறன், அதுக்கப்புறம் யாரு ராஜசிம்மர் இருக்காருல அவருடைய நட்பு, இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க ராஜவம்சத்தையும் அப்புறம் அவங்க கீழே பயணிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த வேற்றுமைகள் தென்படாது. அவ்வளோ ஒரு ஒற்றுமையா அன்பா நல்ல உறவு முறையோடு இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். வீரத்தையும் வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த வரலாற்று நாவல் சொல்லும் பொழுது வீரத்தை பதிவிடாம எப்படி இருக்க முடியும், அந்த வீரத்தையும் மிக சிறப்பா காட்டியிருப்பாங்க. சமயங்களை பதிவிடும் போக்கு இந்த நாவலை பார்த்தீங்கன்னா நான் படித்தவரை எனக்கு புரிந்த வரைக்கும் சைவ மதம், வைணவம், அதுக்கப்புறம் புத்த மதம் இந்த 3 மதத்தை தழுவி வந்து எழுதியிருப்பாங்க. சைவத்துடைய மேன்மை, வைணவ சமயத்துடைய சில சான்றுகளை குறிப்பிட்டிருப்பாங்க, புத்த மதம் அதையும் வந்து அங்க பேசியிருப்பாங்க. இந்த எந்த இடத்துலயுமே ஐயா எந்த ஒரு மதத்தை தாழ்த்தியும் எந்த ஒரு மதத்தை ரொம்ப உயர்த்தியும் இல்லாம எல்லாத்தையும் சரிசமமா பதிவிட்டு இருப்பாரு. படிக்கும் பொழுது யாருக்குமே எந்த ஒரு நெஞ்சத்துல வந்து ஒரு
தேவையற்ற ஒரு போக்கு வந்து பதிவிட்டுற கூடாது. எல்லாமே சரிசமமா இருக்கணும், எல்லாமே மேன்மையான ஒரு சமயம் தான், எல்லாமே சிறந்த சமயம் தான் அப்படின்றத வந்து நான் படிச்ச வரைக்கும் புரிந்த வரைக்கும் எனக்கு அந்த நாவல்ல ஐயா காட்டியிருந்தாங்க. நல்ல எண்ணத்தை வந்து ஊட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நாவலுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சம்பா நாட்டு இளவரசி. நம்ம ஐயா இந்த நாவலுக்கே அந்த பெயரை தான் வச்சிருந்தாங்க. அந்த சம்பா நாட்டு இளவரசியா அவ்வளவு அழகா ஐயா வர்ணிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம அதை படிக்கும் பொழுது அந்த ரங்கபாதை உண்மையிலே எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம முன்னிக்கு கற்பனை செய்து வைத்து பார்த்து இப்படிதான் இருப்பாங்க, நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பேரழகியா இருந்திருக்காங்களே அப்படின்னு நம்மளே ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். அவங்கள மட்டும் இல்ல, ராஜசிம்மரையும் அவ்வளவு அழகா ஐயா வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு அடி வந்து இருக்கும், அதாவது நம்ம ரங்கபாதையை வந்து எப்படி ஐயா காட்டியிருப்பாருன்னா, அவர்களை காட்டிலும் ஒரு அடி உசத்தியாக வெளிர் மஞ்சள் நிறத்து தோல் மேனி அழகோடு மகரந்த மலர்களின் இழைகளை போல் வெண்மையாக இருந்தாள் அப்படின்ட்டு. இதை சும்மா ஒரு சான்றாக தான் நான் ஏற்கனவே குறிச்சு வச்சிருந்தேன். அதை நீங்க சொல்லி காட்டுறேன். ஆக இது வந்து என்னுடைய பகுதியாக நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் சில கருத்துக்கள் இந்த நாவலையொட்டி. அவ்வளவுதான். நன்றி ஐயா, நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். பேசலாமா? பேசலாம் ஐயா. ஓகே. ஆக்சுவலி நான் பொதுவா இந்த மாதிரி வர்றது ரொம்ப குறைவு. இன்னொன்னு மேடையில பேச விட்டாங்கன்னா ரொம்ப சொதப்புவேன். ஆனா பேச ஆரம்பிச்சுட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் மதியழகன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நான் 2 விஷயத்த சுருக்கமா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. முதல்ல வந்து இந்த நாவல் அதுன்ட்டு, 2வது வந்து இது ஒரு நாவல் போட்டியா இருக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்க நாவல் எழுதுறதுக்கு துணையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னுக்கு எனக்கு முதல்ல வாவ் போட்டது ஒரு விஷயம் என்னன்னா, 236வது நிகழ்ச்சி இதுன்னு சொல்றது வந்து இந்த எனக்கு ரொம்ப ஷாக்கிங். எப்படின்னா 1 வாரம் 2 வாரம் நடத்துறதே பெரிய விஷயம். இதுல தொடர்ந்து 236 மன்னிக்க வேண்டும், 203வது கலந்துரையாடல் ஐயா. அதான் 200 வந்துட்டாலே அது சீரியஸ்லி ஒரு பெரிய மலையை கட்டி இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்காகவே இயல் மன்றத்துக்கு அவங்க பொன்கோகிலம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்ச மலேசியால இந்த அளவுக்கு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வர ஒரே அமைப்புனா அது இயல் மன்றம் தான். 200 வாரம்லாம் நடக்கிறது வந்து சத்தியமா அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதுக்காகவே நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் தமிழ் செல்வி டீச்சருக்கு நன்றி சொல்லணும். நாவலை படிக்கிறது இல்லாம ஸ்லைட் பண்ணி அப்புறம் அந்த நாவலை பத்தி விமர்சனம் சொன்னது. ஆக்சுவலி இது ரொம்ப புகழ்ச்சி இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நல்லா படிச்சு சிறப்பா செஞ்சது, இதுல ஒரு வாய்ப்பா எனக்கு கிடைச்சது. இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கணும். மனுஷா, உங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழ் செல்வி டீச்சரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஓகே, இது நம்ம ஓகே அந்த வேலையில வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இயல் மன்றத்துக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன். 200 400 ஆகணும், 400 800 ஆகணும், 800 1200 ஆகணும். அப்படியே டபுள் ஆகிட்டே போகணுன்றத வந்து நான் எப்போதும் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். இந்த நாவல் எழுதுறது தூண்டுறது வந்து என்னன்னா, நம்ம எப்போதும் கடாரம் சொல்லிட்டாலே ராஜராஜன் சோழன் தான் நினைவுக்கு வருவாரு. ஆனா அதை தாண்டி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டுக்கும் இந்த நுசாந்தரான்னு சொல்ற தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை நான் சொல்லணும், இதை ஒரு நாவலா கொண்டு வரணும்னு சொன்னது வந்து எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. எனக்கு முதல் சவாலே வந்து மொழி தான். இப்போ 2 கிலோமீட்டர் போனா அப்படின்றது 2 கிலோமீட்டர்னு சொல்லிடலாம். ஆனா இந்த மாதிரியான சரித்திர நாவல்கள்ல நமக்கு அந்த அளவு தெரியணும். ஒரு 2 ஏக்கர்ஸ்னா அந்த 2 ஏக்கர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். இப்ப எப்படின்னா ஒரு காத தூரம்னா எவ்வளவுன்னு தெரியணும், ஒரு யோசனை தூரம்னா எவ்வளவுன்னு தெரியணும், ஒரு நாளிகை தூரம்னா எவ்வளவுன்னு தெரியணும், ஏக்கர்ஸ் ஒரு குழி நிலம்னா எவ்வளவுன்னு தெரியணும். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து இந்த மொழி வந்து கதையை நவுத்திட்டு போறதோட டெக்னிக்கலான வார்த்தைகளை வந்து அது எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. அதாவது கடாரத்தோட பெருமைகளை நம்ம பேசும்போதே, ராஜராஜ சோழனோட பெருமைகளை பேசும்போது, ராஜராஜ சோழன் வந்ததுக்கான ஒரு ரூட்டு,
ஆக்சுவலி பாண்டியர்களும் பல்லவர்களும் போட்ட ஒரு ரோட்ல தான் ராஜராஜ சோழன் மட்டும் இல்ல, அவருக்கு அதுக்கப்புறம் வீரராஜேந்திர சோழன், அப்புறம் குலத்தோங்கன் சோழன் வந்து ரொம்ப நாள் கிடால இருந்தாரு. ஏன்னா சிறுவிஜய மன்னர்கள் வந்து சமர விஜயன் வந்து உதவி கேட்கும் போது ஸோ அவங்க ரொம்ப நாள் படையை நிப்பாட்டி வச்சிருந்தது, இப்படியான நீண்ட தொடர்பு இருந்துச்சு. ஸோ இதுல ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப சின்ன பகுதியை தான், ஒரு 2% கூட நான் அந்த கதையில சொல்லலை. எனக்கு இந்த வரலாறுகளை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல ஒரு மன்னர் இருக்கும் போது, பேரரசரா இருக்கும் போது, அதே பேர்ல கம்போடியா நுசந்தாரால ஒரு மன்னர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அங்க வந்து பரமேஸ்வரவர்மன் இருக்காருன்னா இங்க ஒரு பரமேஸ்வரவர்மன், இப்ப அங்க வந்து ஒரு ராஜசிம்மர் இருக்காருன்னா இங்க ஒரு ராஜசிம்மர், இங்க வந்து ஒரு ராஜேந்திரன் இருக்காருன்னா இங்க ஒரு ராஜேந்திரன் இருப்பாரு. அப்ப ராஜராஜன் அங்க ஒரு ராஜராஜன் இருக்காருன்னா இங்க ஒரு ராஜராஜன் இருப்பாங்க, அங்க ஒரு மகேந்திரன் இருக்காருன்னா. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மகேந்திர சக்கரவர்த்திக்கு வந்து பல்லவ மன்னர் மகேந்திர சக்கரவர்த்திக்கு வந்து சித்திரக்கார புலின்னு ஒரு பட்டம் இருக்கு. ஸோ அதே பேர்ல அதே மகேந்திர பட்டத்துக்கு வரும்போது மகேந்திரனாவும் அவருக்கு வந்து சித்திரசேனன் ஒரு பேரும் இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல்களா இருந்துச்சு. இதை தாண்டி ராஜ வைத்தியர்களோட தமிழ்நாட்டிலேருந்து வந்த வணிகர்களுக்கு ஈக்குவலா வணிக குழு பெரிய பங்காற்றுன்னு இருந்தாங்க தமிழ் வணிகர்கள். அதே மாதிரி ராஜ வைத்தியர்களோட பங்கு, எனக்கு இந்த பேர்கள் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு தமிழ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால இவங்களை எனக்கு வந்து தமிழர்களான்னு சொல்ல தெரியல. ஆனா அந்த பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீரசேனர் ஆகட்டும், சிம்மதத்தராகட்டும், சிங்கதத்தராகட்டும், பிரம்மதேவன், பிரம்மசிவன், இப்படியான தமிழ்நாட்டுல அந்த அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு மேல புழக்கத்துல இருந்த அந்த புத்திசம் சார்ந்த அந்த தமிழ் பெயர்கள் வந்து ரொம்ப நெருக்கமா. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஈஸ்வரவர்மனுக்கு வந்து சிவபதர்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, இது கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க. சிவபதர்ன்றது ரொம்ப ரொம்ப தூய தமிழ் சொல். அதே மாதிரி குலப்பிரபாவதிக்கு வந்து என்ன பதிவிரதை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ அதே பேர்ல பதிவிரதைன்றது தமிழ்ல சொல்லப்படுற ரொம்ப தூய தமிழ் பேரு. இப்ப நீங்க பாருங்க, குணவர்மன் ஆகட்டும், குலப்பிரபாவதி, இந்த குலம்னு வர்றது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கக்கூடிய தமிழ் பெயர்கள். இந்த மன்னர்கள் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் லிங்க்ல இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ராஜ வைத்தியர்களோட பங்கு கல்வெட்டுல வந்து எந்தெந்த ராஜாக்கு எந்தெந்த வைத்தியர்கள் வந்து சேவை செஞ்சாங்கன்றதே ஒரு கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. பிரம்மதத்தர் ஆகட்டும், பிரம்மசிவன் ஆகட்டும், சிம்மதத்தர் ஆகட்டும், சிம்மதத்தரோட வீரசேனர் ஆகட்டும், எல்லாம் வந்து அப்படியே ஒரு 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 குடும்பத்தோட இதையே வந்து கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோயில் கட்டுறவங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த செப்பேடுகள் எழுதுறவங்க, கல்வெட்டு பொறிப்பவர்கள், இவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அவங்களோட அந்த சேவையை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பேர் மாதேவி பெருந்தட்டன்றதெல்லாம் ரொம்ப தூய ஒரு தமிழ் பேரு. இப்ப நாங்கூர் உதயணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, அவர் வந்து இங்க மணிகிராமம் அமைக்கிறதுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க தக்கோலால பெர்லிஸ்க்கு மேல. ஸோ இது ஒரு தமிழ் கல்வெட்டு, இது பிணையங்களை கண்டெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இது ஒரு நாவலா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, இது நாவலை பத்தி நீங்க அதுக்கப்புறம் ஏதோ கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். இங்க ஒரு நாவல் போட்டி நடக்கிறதா இருக்கிறதுனால நான் ரொம்ப வேகமா பேசுறேன்னா விளங்குதா எல்லாத்துக்கும்? ஓகே, இந்த நாவல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன். எப்படின்னா 2 விதமா இருக்கும். நீங்க நாவலை பத்தி மட்டும் பேசுறேன். அது நீங்க நாவல்ல கூட எடுத்துக்கலாம், இல்ல வேற விஷயத்துல கூட இதை நீங்க திரைக்கதை எழுதும் போதோ இல்ல சிறுகதை வேற எதுக்கு கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா 2 இருக்கும். ரைட்டிங் ஸ்கில், ரைட்டிங் மெத்தட். ரைட்டிங் ஸ்கில் வந்து நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கிறதுனால நம்ம ரைட்டிங் ஸ்கில்லை தனியா கொஞ்சம் ஒதுக்கிட்டு ரைட்டிங் மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தட்னு சொல்றது ஏறத்தாழ டெக்னிக்கல் சார்ந்து இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா ஒரு நாவலை எழுதி முடிக்கிறதுக்கு இந்த ரைட்டிங் மெத்தட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ உதாரணமா நீங்க முதல்ல ஒரு நாவல் எழுத போறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ஜான்ராவை ஃபிக்ஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா இப்போ ஹாரர் இருக்கும், கிரைம் ஜான்ரா இருக்கும், ரொமான்டிக் ஜான்ரா இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி டிராமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜான்ராக்கள் இருக்கும். இப்போ கிரைம்ல பாத்தீங்கன்னா கிரைமுக்கு கீழே வந்து சப் ஜான்ராக்கள் நிறைய வரும். இப்போ ராபரி இருக்கும், கிட்னாப் இருக்கும், ஒரு மர்டர் நடந்திருக்கும், மர்டர் இப்படின்னு கிரைம் நிற்கும்.
இப்போ ஹாரர்னா ஹாரர், அது அது அதுக்கு சப் ஜான்ரா இருக்காது. இப்போ அதே மாதிரி ஃபேமிலி ட்ராமால நிறைய வந்து சப் ஜான்ராக்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன கதை எடுக்கிறீங்களோ அதை முதல் ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப மிக்ஸ் ஜான்ரான்றது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கதைகள், எந்த கதைகளை ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வலுவா நிக்கும்னு கேட்டீங்கன்னா மிக்ஸ் ஜான்ரா. நான் சினிமா கதையிலே வச்சு சொல்றேன், அப்பதான் ஈஸியா புரியும். இப்ப பாபநாசம்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி டிராமா, அதுக்குள்ள ஒரு கிரைம் நடக்கும். இப்ப இது வந்து ஒரு மிக்ஸ் ஜான்ரா. இப்ப அரண்மனை, காஞ்சனா மாரி படம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஹாரர் கதை, ஹாரருக்குள்ள வந்து காமெடி உட்காந்துக்குவாரு. காமெடிக்கு வந்து என்ன ஒரு இதுனா காமெடி எல்லா ஜான்ராலையும் வந்து உட்காந்துக்குவாரு. அவரு இஷ்டம் போல நக்கலி போட்டு உட்காந்துக்குவாரு. அவரு கிரைம்ல உட்காந்துக்குவாரு, ஹாரர்ல உட்காந்துக்குவாரு, ஃபேமிலியில, அதாவது கேள்வியே கேட்காம வந்து உட்காந்துக்குவாரு. ஸோ அப்ப நீங்க ஜான்ராவை வந்து நீங்க கரெக்டா உங்களோட ஜான்ராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களோட கதை எழுதும் போது உங்களுக்கு தெளிவா வந்துடும். இந்த ஜான்ரால எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஜான்ராக்கும் ஒரு 3-4 ரூல்ஸ் தான் இருக்கும். நீங்க எப்படி போயிட்டு எங்க குட்டிக்கார அடிச்சு எங்க நவுத்தி ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் ஒரு 3-4 ரூல்ஸ் தான் இருக்கும். இப்ப ஹாரர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேய் இருக்கும், ஒரு பேய் பயமுறுத்தும், பேய் இருக்கும், பேய் பயமுறுத்தும், அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அந்த பேய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கும். நீங்க ஆங்கில நாவல் படிங்க, இங்கிலீஷ் அது தமிழ் நாவல் படிங்க, மலை எந்த நாவல் என்னாலும் படிங்க, இந்த 4 விஷயம் தான் இருக்கும். ஒரு பேய், அந்த பேய் பயமுறுத்தும், அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக்கு, அப்புறம் அந்த பேய் வந்து ரிவெஞ்ச் எடுக்கும். இதுல இன்னொன்னு ஹாரர்ல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு பாழடைஞ்ச வீடு, பாழடைஞ்ச பங்களா, பாழடைஞ்ச ஃபேக்டரி. இப்ப ஆனா கொரியன்ல இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸூமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வெயிலிங்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தாண்டி ஒரு கிராமத்துக்குள்ளேயே வரும். ஆனா இது இவ்வளவுதான். இப்ப நீங்க மர்டர் ஜான்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரைம்ல சப் ஜான்ராவா இருக்கிற மர்டர் கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் 3 ரூல்ஸ் தான் இருக்கும். ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு பாடி, அது ஆணோ பெண்ணோ, அதை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், பிரைவேட் டிடெக்டிவா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், துப்பறியக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும், கொலை செஞ்சவன் ஒருத்தர் இருக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப ரொமான்டிக் ஜான்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 2 ரூல்ஸ் தான். ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும், அவங்களுக்கு இருக்கான கான்ஃபிளிக். இந்த கான்ஃபிளிக் வந்து ஃபேமிலில இருந்து எதிர்ப்பு வரலாம், இல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரியலாம். இப்படியான இந்த மாதிரி எல்லா ஜான்ராக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஸோ அப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜான்ராவை பிரிச்சுட்டு ஜான்ராக்குள்ள சப் ஜான்ரா வச்சுட்டீங்கன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை ரெடி ஆகும். ஸோ நீங்க கதை ரெடி ஆகும் போது அதுக்கப்புறம் கேரக்டரை உள்ளுக்கு கொண்டு வரலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா கொண்டு வரணும்னா, இப்போ ஒரு மர்டர் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மர்டருக்கு வந்து ஓகே, ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க ஆனா பெண்ணா, பெண்ணுன்னு வச்சுக்கிட்டா பெண்ணுன்னா எத்தனை வயசு, 21 வயசுன்னு வச்சுக்கிட்டோமா, 21 வயசுல வந்து படிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்டீல் வந்து யூனிவர்சிட்டியில இருப்பாங்க, அவங்களுக்கு யாரு நட்பு, அப்படி நீங்க ஒரு கேள்வியா அடுக்கிக்கிட்டு போனீங்கன்னா இங்க உங்களுக்கு ஒரு பிளாட்டே ரெடி ஆயிரும். இப்ப காதல்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, அவங்க யாரு, என்ன ஏஜ், ஓகே, அவங்களுக்கு 25 வயசுல லவ் பண்றாங்க, 25 வயசுனா காலேஜ் படிச்சு முடிச்சிட்டாங்க, அப்போ அவங்க 2 பேரும் முதல்ல எங்க மீட் பண்றாங்க, வேலை செய்யற இடத்துல மீட் பண்றாங்க, இல்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க ஒருத்தவங்க வேலை செய்யல, அவங்களுக்கு யாரு எதிர்ப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற என்ன பிரச்சனை, பாய் பெஸ்டினால பிரச்சனை வருதா, இல்ல ஃபேமிலினால பிரச்சனை வருதா, இல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை வருதா, ஈகோ பிரச்சனை இருக்கா, அப்படின்னு வைக்கும் போது என்ன ஈகோ பிரச்சனை, இல்ல ஃபேமிலில இருந்து எதிர்ப்பு வருதுன்னா என்ன எதிர்ப்பு வருது, பணக்கார ஏற்றத்தாழ்வு வருதா அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஒண்ணு ஒண்ணா அடுக்கிக்கிட்டு போகும்போது வந்துடும். ஸோ பனிஷா இது கொஞ்சம் நீட்டா போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கால் வந்து உங்களுக்கு நீங்க உங்க ஏழ்மன்ற தலைவர் கேளுங்க, பொன்கோகிலம் கேளுங்க, அப்படி உங்களுக்கு இது ஒரு தனியா ஏன்னா இது சொன்னோம்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இன்னும் ரைட்டிங் ஸ்பீட் இருக்கு, ரைட்டிங் மெத்தட் இருக்கு. இது நீங்க இன்னும் மேல தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் ஒரு நாள் 2 நாள் ஒரு 2 hours வேணா நான் வரேன், நான் உங்களுக்கு சில விளக்கெல்லாம் கொடுப்பேன். ஓகே, அனைவருக்கும் நன்றி. தமிழ் செல்வி டீச்சருக்கும் நன்றி, பனிஷா உங்களுக்கும் நன்றி, இயல் பண்றதுக்கும் நன்றி. 200 400 ஆக்கிருங்க, 400 800 ஆக்கிருங்க. ஓகே, நன்றி. சரி, ஐயா பேசி முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் கருத்து பகிர வரமாட்டீர்கள், ஆனால் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஐயாவுடைய நாவலை வாங்கி படிக்க வேண்டும். ஏன்னா மிக சிறப்பான ஒரு நாவல்ல ஐயாவுடைய சம்பா நாட்டு இளவரசி என்ற நாவலும் இடம்பெற்றிருக்கு. ஆக
இதோடு நம்மளுடைய கலந்துரையாடலை முடித்துக் கொள்ளலாம். அனைவரும் விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. வருகையாளர் எல்லாருக்கும் நன்றி. மனுஷாங்க உங்களுக்கும் நன்றி. டீச்சர் தமிழ் செல்வி டீச்சருக்கும் நன்றி. நான் விடைபெற்றுக் கொள்ளலாமா?